ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சம்மர் வெக்கேஷன் வந்தாச்சு. சூப்பரா பசங்களோட என்ஜாய் பண்றீங்களா? சம்மர் அப்படின்னாலே ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மாம்பழம், மாங்காய் சீசன். அதுதான் எப்பவுமே மாங்காய் நிறைய கிடைச்சதுன்னா ஊறுகாய் போடுறது தான் வழக்கம். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணோம், சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த வாட்டி மாங்காவும் நிறையவே கிடைச்சது. எல்லாருக்கும் கொடுத்தது போக எங்க கிட்ட இருந்த மாங்காய் அண்ட் மாம்பழம் யூஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பண்ணிருக்கோம். அதை தான் இங்க ஷேர் பண்ணிக்கிறவங்களோட. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் இது என்ன சொல்றது, ஸ்வீட் மேங்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா சொன்னாங்க இதுக்கு தேன் மாங்காங்கிற பேர் இன்னும் நல்லா இருக்கும், அந்த அளவு தேன்ல ஊறின மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு. சரி, பேர் எதுவோ போட்டோம், அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2 பெரிய மாங்காவை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரொம்ப சின்னது இல்ல, நல்ல ஒரு கியூபா எடுத்துக்கிறோம். ரொம்ப சின்னதா போச்சுன்னா அப்புறம் குழஞ்சு போயிடும். இப்ப மாங்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப தண்ணி கொதிக்க வச்சு அதுல இந்த மாங்காய் துண்டுகளை போடணும். இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அவ்வளவுதான். ரொம்ப வேகலாம் கூடாது. தண்ணி அளவு எல்லாம் கிடையாது, இந்த மாங்காய் ஃபுல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வேணும், அவ்வளவுதான். இதுல இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன், அது டேஸ்ட பேலன்ஸ் பண்ணும். இப்ப இந்த மாங்காய் துண்டுகள் எல்லாம் கவனமா இதுல இருந்து எடுத்துக்கிறோம். இந்த பாத்திரத்துல இருக்க தண்ணியை வேண்டாம், இனிமே அதை கொட்டிட்டு அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல அந்த மாங்காய் பீசஸ் எல்லாம் மறுபடியும் போட்டு, ஆக்சுவலா இந்த மாங்காய் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பெரிய ஒரு பாத்திரத்துல இப்படி குவிச்சு வச்ச மாதிரி ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதே பாத்திரத்தை அளவா வச்சுக்கிட்டு நான் ஒரு ஹாஃப் பாத்திரம் சுகர் எடுத்திருக்கேன். அதே இந்த மாங்காய் மேல அப்படியே போட்டுட்டு கிளறெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் மேல ஒரு மூடி நல்லா போட்டு ஒரு 1 to 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் மூடி எடுத்து பார்த்தா ஃபுல்லா தண்ணி விட்டுருக்கும். நம்ம தண்ணி ஊத்தல, அந்த சர்க்கரை எல்லாம் இந்த மாங்காவோட சூடுல அப்படியே உருகி அது தண்ணியா இருக்கு. இப்ப இத அப்படியே அடுப்புல வச்சு சிம்ல கொதிக்க விடணும். இது ரொம்ப போட்டு கிளறிக்கிட்டே இருந்தா மாங்காய் துண்டு எல்லாமே உடைஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து மெதுவா சாஃப்டா கிளறணும். இந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் பிசுக்கு தன்மை வர்ற அளவுக்கு, நல்ல பிசுன்னு ஆற அளவுக்கு, கொஞ்சம் கட்டி ஆகும்ல, அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் லெமன் இதுல பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுறணும், சூடே இருக்க கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பிளாஸ்டிக் வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நல்லா தொடச்சிட்டு ஆறுனதை போட்டு மூடிட்டு எடுத்து பத்திரமா ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சிட்டோம்னா எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அப்பப்போ சின்ன சின்னதா பீசஸ் எடுத்து பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
கிட்டத்தட்ட இது வந்து ஜாம் மாதிரி யூஸ் பண்ணலாம். பிரெட்டோட இல்லைன்னா வந்து சப்பாத்தியோட எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. சரி, இப்போ அடுத்த ஐட்டம்க்கு போலாமா? அடுத்ததுமே வந்து நான் பச்சை மாங்காய் வச்சுதான் பண்ண போறேன். ஆனா இது வந்துட்டு ஃபுல் பச்சையாவும் இல்ல, அப்படியே பழுத்ததாவும் இல்லாம அந்த செங்காய்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பதத்துல இருக்கிற மாங்காய்கள் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து தோல் சீவிட்டு நீள நீளமா கட் பண்ணணும் இந்த வாட்டி. போனதுல துண்டு துண்டா குட்டி குட்டியா கட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு பெரிய பாத்திரத்துல இந்த மாங்காய் பீசஸ் எல்லாம் முங்குற அளவுக்கு நிறைய தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்கும் போது இந்த மாங்காய் துண்டுகளை அதுல போட்டுட்டு ஜஸ்ட் கொஞ்சம் சாஃப்டான உடனே எடுத்துடணும், வேக விடக்கூடாது. அந்த தண்ணியில இருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்ப இந்த மாங்காய் துண்டுகளை மறுபடியும் அதே பாத்திரத்திலே போட்டுட்டு இந்த சூடா இருக்கும் போது இதுல இருந்து சுகர் ஆட் பண்ணணும். சுகர் எவ்வளவு ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, நான் 4 மாங்காய் எடுத்திருந்தேன் இதுக்காக. இது ஒரு 1.25 கப்பு சுகர் இதுல ஆட் பண்ணிருக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நம்ம உப்பு போட்டு குலுக்கி வைப்போம்ல, அதே மாதிரி தான் அந்த சர்க்கரை போட்டு நல்லா குலுக்கிட்டு மூடி வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லா அந்த சர்க்கரையில ஊறணும். நடுவுல எடுத்து கொஞ்சம் குலுக்கி விட்டுக்கலாம், எல்லா பாகமும் அது சரியாகிற வரைக்கும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் வரைக்கும் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் இத. அடுத்த நாள் அதை திறந்து பார்க்கும்போது இதுவுமே தண்ணி விட்டுருக்கும். ஏன்னா அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா உருக்கிட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மாங்காய் துண்டா அதுல இருந்து எடுத்து ஒரு பெரிய தட்டுல வச்சு காய வச்சு எடுக்க போறோம். ரொம்ப கிட்ட கிட்ட வைக்க வேண்டாம், கொஞ்சம் இடம் விட்டு வச்சிடணும். இது நல்ல வெயில் இருக்கிற டைம்ல வச்சீங்கன்னா சூப்பர். சரி, வெயில் இல்ல அப்படின்னா ஃபேன் அடியில கூட வச்சு காய வச்சு எடுத்துடலாம். நல்ல வெயிலா இருந்ததுன்னா ஒரு 2 நாள் காஞ்சாலே போதும். அதுக்கு மேல காய வச்சா அது வந்து ஒரு மாதிரி கடுகடுன்னு ஆயிடும், சாப்பிடறதுக்கு அளவு நல்லா இருக்காது. சோ 2 நாள், கொஞ்சம் வெயில் கம்மியா இருந்தா 3 நாள், அவ்வளவுதான். போட்டுட்டு எடுத்து இதே மாதிரி காத்து போகாத ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்ததா இப்ப பண்ண போறது மாம்பழத்துல பண்ண போறேன். ட்ரை மேங்கோ ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கடையில எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் பண்ண போறேன். இது ஆக்சுவலா மாம்பழமும் நிறைய இருக்கு. அதோட இது வந்து என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு ஐட்டம். அவன் வந்து வெக்கேஷனுக்கு வரும்போதுக்கு மாங்காய் சீசன் தீந்து போயிடும். அதனால இப்பவே அதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சா அவங்க வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் கொஞ்சம் நிறையவே பண்றேன். நல்லா பழுத்த மாம்பழம் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து கிளீனா கழுவி தொடச்சிட்டு அந்த தோலை வந்து சீவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இவ்வளவு மாம்பழம் இருக்கு இல்லையா, ஸோ இது அத்தனையும் கட் பண்ணிட்டு நல்லா மிக்சியில கட்டி இல்லாம அரைச்சு நல்லா அதோட சாறு மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா கட்டியா அரைச்சு எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துல ஒரு அரை பாத்திரம் மாம்பழச்சாறு கிடைச்சிருக்கு. இத வந்து இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்திக்கிட்டு இதே பாத்திரத்துல ஒரு 1/4 பாகம் சுகரை சேர்த்து அடுப்புல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கிளறி கொதிக்க வைக்கணும். இது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். என்னன்னா கைவிடாம அது கிண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில வந்து பிடிக்கும். சோ அதையும் கவனிச்சுக்கணும். அதே நேரம் இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது டப்பு டப்புன்னு அப்படியே தெரிக்கும். சோ நம்ம மேலையும் பற்றாம கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். இது எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நல்லா கொதிச்சு கொதிச்சு கொஞ்சம் திக்காயிட்டு ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரியான ஒரு இது வரும். அது பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். அவசரப்படாம பொறுமையா பண்ணணும்.
இப்போ இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு இது ஊத்தி வைக்கிற தட்டுகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த தட்டுகள்ல இந்த மேங்கோ ஜூஸை ஊத்திடுறேன். ரொம்ப கட்டியாவும் வேண்டாம், ரொம்ப தின்னாவும் வேண்டாம். கரெக்டா நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வைக்கலாம். இதை வந்து வெயில்ல காய வச்சு எடுக்கணும். இதுல வந்து தூசி அப்புறம் மண்ணு எல்லாம் விழாம இருக்கிறதுக்கு மேல வந்து ஒரு துணி போட்டு டைட்டா மூடிட்டு கொண்டு போய் வெயில்ல காய வச்சா நல்லா காஞ்சிரும். எங்களுக்கு பகல் மத்தியானம் வரைக்கும் வெயில் இருக்கும், அதுக்கு மேல மழை. ஸோ அதனால ஃபுல் டே எங்களால காய வைக்க முடியல. அந்த மாதிரி காய வச்சதுனால ஒரு வாரம் நான் காய வச்சு எடுக்க வேண்டி வந்தது. நடுவுல நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஷீட் அப்படியே அழகா உரிக்க வருது. ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு திருப்பி போட்டேன் அந்த ஷீட்டை. ஸோ அடியிலையும் கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படியும் காய வச்சு எடுத்தாச்சு. சூப்பரா காஞ்சிடுச்சு. இப்போ இனி இதப்ப கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாம் காத்து போகாத ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எத்தனை மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. 3 ஐட்டம்ஸுமே பண்றதுக்குமே ரொம்ப ஈஸி தான். நீங்க பாத்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்குமே இப்போ வந்து மாங்காய் மாம்பழம் எல்லாம் கிடைக்கிற டைம் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பாய்.